இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது கரண சாதா. நான் இதை இன்றைக்கி தான் சுத்தம் பண்ண போகிறேன். 10 நாள் காய்ச்சல் போட்டேன். இப்போ சுத்தம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்னன்னா, புறாவை நல்லா நனைச்சி சத்திரிக்கு மேலே போட்டுடணும். சத்திரிக்கு மேலே போடும்போது அந்த சத்திரி கீழே இருக்கிற ஆடா கூண்டு கீழே கொஞ்சம் புறா இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அங்கே புறா இருக்குது, நம்மளும் போய் உக்காரலான்னு அந்த புறா வந்து உக்காரும். சத்திரியை வந்து மேலே ஏற்றிடணும். மேலே ஏற்றிட்டு மேலே ஏற்றி அப்படியே விட்டுறணும். அப்படியே விடும்போது என்ன ஆகும், அது மேலே உட்காந்து நல்லா வீட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கும். எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இங்கே தான் நம்ம வீடு, இதுதான் இங்கே தான் நம்ம வரணும் அப்படின்னு அதுக்கு தோணும். அப்போது கிளம்பி பறக்க ஆரம்பிச்சிதுன்னா அப்படியே பறக்கும். வீட்டையே சுற்றி சுற்றி பறக்கும். நல்லா சுற்றி பறந்துட்டு என்ன பண்ணும், சத்தியில் வந்து உட்காரும் கரெக்டாக. அப்போ வந்து என்ன ஆகும், இதுதான் நம்ம வீடு, நம்ம இங்கே தான் வரணும்னு வந்து உட்கார ஆரம்பிக்கும். இதுதான் புறா வந்து காய்ச்சல் போட்டு பறக்கிற முறை. இப்படி தான் பறக்க வைக்கணும். புறா வேறு எங்கேயும் போகக்கூடாது. நம்ம வீட்டை தவிர வேறு எங்கேயுமே போய் உட்காரக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற டவர்லேயோ பக்கத்து வீட்லேயோ எங்கேயும் உட்காரக்கூடாது. நம்ம கூண்டுனா நம்ம கூண்டில் மட்டும் தான் உட்காரணும். நம்ம லேஃப்ட்டு, நம்ம தரை, நம்ம வீட்டில் தான் உட்காரணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த புறாவை நல்லா ட்ரைனிங் பண்ணி நம்ம கப்புக்கு விட்றதோ எல்லாத்துக்கும் நம்ம அப்போ தான் பண்ண முடியும்.